முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் தமிழகத்தில் உள்ள தொடக்க பள்ளிகள் அனைத்திலும் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் முதலமைச்சரின் உணவு திட்டம் கடந்த 2002 செப்டம்பர் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. 1545 பள்ளிகளை சார்ந்த 1,14,000 குழந்தைகள் இதனை பயன்பெற்றனர். இத்திட்டத்திற்கு மக்களிடம் கிடைத்த வரவேற்பை கருத்தில் கொண்டு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்த ஊராகிய திருக்குவளையில் முதல்வர் திட்டம் கூடுதல் பள்ளிகள் தொடங்கி வைக்கப்பட்டது. இதன் மூலம் 30,992 அரசு பள்ளிகள் படிக்கும் 18,50,000 குழந்தைகள் காலை உணவை சூடாகவும் சுவையாகவும் உண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். தற்போது இந்த குழந்தைகள் மகிழ்ச்சியோடு பாடங்களில் கவனம் செலுத்துவதாக வந்த தகவலின் அடிப்படையில் இந்த திட்டம் திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றிய கீழச்சேரி கிராமத்தில் உள்ள அன்னை அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இன்று அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்று இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள கடம்பத்தூர் ஒன்றியம் கீழச்சேரி கிராமத்தில் உள்ள புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் மாண்புமிகு முதலமைச்சர் இந்த திட்டத்தை துவங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின் மூலம் 3,995 உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகள் படிக்கும் 2,23,536 குழந்தைகள் பயன்பெற உள்ளனர். முதல்வரால் தமிழகம் முழுவதும் உள்ள அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளிகள் அனைத்தும் செயல்படுத்தப்படும் என திட்டம் துவங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மற்றும் துறை செயலாளர் உள்ளிட்ட செயலாளர்கள் இப்போ தற்போது கலந்து கொண்டுள்ளனர். தற்போது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை துவக்கி வைத்து வருகின்றார். இந்த காட்சியை தற்போது நாம் நேரில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இருப்பினும் திட்டத்தை துவக்கி வைத்து இதற்கான விளக்க உரையை இன்னும் சிறிது நேரத்தில் விளக்க உரை ஆற்ற உள்ளார். இந்த திட்டத்தின் மூலம் எவ்வளவு மாணவ மாணவிகள் பயன்பெறுகிறார்கள்? நிச்சயமாக தற்போது அரசு உதவி பெறும் பள்ளிகளில் திட்டத்தை துவக்குவதன் மூலம் 3,995 அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகள் இந்த திட்டத்தை இன்று துவக்கி வைத்துள்ளனர். இதனால் 2,23,536 குழந்தைகள் பயனடைய உள்ளதாக துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.